Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய கட்லெட்ல ப்ரோக்கோலி வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ள ஏதாவது சின்ன சின்ன பூச்சி புழு ஏதாவது இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக இந்த கொதிச்ச தண்ணியில ப்ரோக்கோலியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ப்ரோக்கோலி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த சத்து ஃபுல்லாக வந்து தண்ணியில் இறங்கிரும். ஸோ அதனால தான் சுடுதண்ணியில் நம்ம ப்ரோக்கோலி போட்டுட்டு மூடி வச்சிட போகிறோம். ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா க்ளீனாக நல்லா பியூரிஃபை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரோக்கோலியில் தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு கட்லெட் பிடிக்க வராது. ஸோ அதனால தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் அதை மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற அந்த ப்ரோக்கோலியை பவுலில் சேர்த்துட்டு 1/3 கப் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு கட்லெட் செய்ய வராது. ஸோ அதனால நல்லா மசிச்சுட்டு அதை இந்த ப்ரோக்கோலியோட சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா அந்த கட்லெட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கடலை மாவு தான் பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்க போது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த ப்ரோக்கோலியில் இருக்கிற ஈரப்பதமே வந்து உங்களுக்கு நல்லா கம்பைன் ஆகி வந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரேன். மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கையில் ஒட்டாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் சுத்தமாக ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும். அதுக்காக தான். ஒருவேளை உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா இறுக்கமாக மாவு வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி கட்லெட் தட்டிட வேண்டியதான். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இன்னொரு கையில் இந்த மாதிரி தட்டிட்டு அந்த எட்ஜஸ் மட்டும் கட்லெட் ஷேப் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுட்டேன். இது நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் தான் வந்து ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணெய் தான் தேவைப்படும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றொன்னா இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரோக்கோலி அந்த மாவு எல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் வந்து நல்லா கோல்டன் கலரில் சீக்கிரமாகவே ஆகி உள்ளே வந்து லைட்டாக மாவு வேகாமல் இருக்கும். சிம்மில் வச்சிட்டிங்கனாலும் கொஞ்சமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா கிறிஸ்பினஸோட அப்படியே இருக்குது. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 சைடும் அதே மாதிரி ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரோக்கோலியோட உருளைக்கிழங்கு வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூட சேர்த்து கட்லெட் மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ரோக்கோலி பிடிக்காதவங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பர் ஈஸியான ப்ரோக்கோலி டிக்கி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக டொமேட்டோ கெச்சப் கூட இல்லை தக்காளி சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.